ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னி வீடியோவில் வந்து யங் பாபி ஃபிஷரோட ஒரு அருமையான கேமை தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பாபி ஃபிஷர் வந்து ஒயிட் ப்ளே பண்ணுறாரு. நார்மல் E4 அண்ட் சிசிலியன். பேசிக்காக வந்து ஆக்சிலேட்டட் டிராகன் ஆப்போனண்ட் வந்து ஆஃப் பண்ணுறாங்க. நைட் கம்ஸ் அவுட் அண்ட் பான் புஷ். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சிசிலியனோட ஓப்பனிங் லைன் தான். இதை வந்து ஒரு புக்கிஷ் மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம். பிஷப் வெளியே வருது, இங்கே ஆப்போனண்ட் பிஷப்பும் வெளியே வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சிலேட்டட் டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. பிஷப் கம்ஸ் அவுட், ஆஸ் யூஷுவல் வீக்கர் ஸ்கொயர் அட்டாக் பண்றாங்க. நைட் கம்ஸ் அவுட், பிஷப்பை பின்னாடி எடுத்துட்டு போறாரு. ஸோ பேசிக்கா இது என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பான் புஷ்லாம் இருந்தால் அன்னெசரி மூவ் தானே அப்படின்னு பின்னாடி எடுத்துட்டு போறாரு. காசில்ஸ், நைட் கம்ஸ் அவுட் அண்ட் நைட் டு ஹியர். இது வந்து ஒரு மைனர் அக்யூரசி தான். பட் பாபி ஃபிஷரை பற்றி கேட்கவே வேணாம். சின்ன ஒரு வீக்னஸ் ஆப்போனன்ட் சைடில் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அந்த இடத்த கேபிட்டலைஸ் பண்ணி வின் பண்ணிடுவார். இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு இந்த மூவ் எந்த மூவ் பாபி ஃபிஷர் ப்ளே பண்ணார் அப்படின்றத ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா பான் புஷ். ஸோ உடனே வந்து இந்த நைட்டை வெளியே தள்ளணும்னு பார்க்குறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்டுக்கு பெருசாக இந்த ஸ்கொயரும் இல்லை, பின்னாடி தான் போய் ஆகணும். இந்த இடத்துல ஒரு அருமையான பிஷப் சாக்ரிஃபைஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அடுத்தடுத்த மூவில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரூக்கை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அழகாக நைட் இங்கே போச்சு அப்படின்னா இந்த குயின் வந்து ட்ராப்டு. சப்போஸ் இந்த பானை வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் ஆப்போனண்ட்டோட குயினே வந்து காலி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஆப்போனண்ட் அப்படின்னா கிங்கை வச்சு எடுக்கிறாங்க. இந்த இடத்துல அகைன் நைட்டை வச்சு ஜம்ப் இன் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குயினுக்கு வேற ஸ்கொயரே இல்லை அண்ட் கிங்கை வச்சே வெளியே எடுக்கிறாங்க. இந்த இடத்துல குயினை வச்சு இந்த டயகனலை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். இந்த ஸ்கொயரும் காலி. ஸோ கிங் வந்து கம்ப்ளீட்டாக பாபி ஃபிஷரோட டெரிட்டரிக்குள்ளே வருது. அண்ட் பான் புஷ், கிங் டேக்ஸ் அண்ட் ரூக் டு ஹியர். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த கிங்கை ஆப்போனன்ட் சைடில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஐசோலேட் பண்ணுறாங்க. கிங் கோஸ் ஹியர் அண்ட் குயின் டு ஹியர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் செக் அண்ட் மேட். இந்த கேமை ப்ளே பண்ணும்போது பாபி ஃபிஷருக்கு வந்து பிலோ 15 இயர்ஸ் தான். பட் எந்த அளவுக்கு வந்து அவரோட பொசிஷனல் பிளே இருக்குது அப்படின்றது வந்து இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.